சாமியாதியில வேதனாத ஆருள் அம்பலத்தில் ஆடுமைந்த நீ சோதியில மாலையேற்கு தோன்றாமல் நின்ற மாலை அடி முடியும் தேவிக்கான் அம்பலவானரோட திருமகன் நான் நல்லருவை நாடலாய் சாமி நந்தி நல்லையை குடமாய் நெல்வியத்தில் ராமர் போல் இருகையில வீசுகோள் ராமா உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட எனக்கு துணை இருப்பாய் ஹரிராமா நீ இடமிருக்கு வடக்கு எனக்கருள வருவாயம்மா என் வளமிருக்கு ஈஸ்வரி வந்தெனக்கு அருள் புரிவா ஏன் நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடு வேளையில் என் நாவு தடுமாறிடா நற்குரலும் அங்கிடா என் நெஞ்சதுவும் உணர்ந்திடா தாய நினைவு தடுமாறிடா என் நெஞ்சிலையும் நாவிலை நின்று விளையாடவே அம்மா இலைக்கு மனமிராய் இசை கருள வருவாய் அம்மா ஐந்தெழுத்தை ஒரெழுத்தா அருள் உரிய வேணும் அம்மா நீ எட்டெழுத்தை ஒரெழுத்தா எட்டெழுத்தை ஒரெழுத்தா தாயை எனக்கு அருள வருவாய் அம்மா சாமி அரக்கர்களை கருவறுத்த அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராம் அன்னை சீதாமணவா அடியாளுக்கு அருள் புரி சீதையின் மணவா ஸ்ரீராம சந்திரன் சிறுமித்தினி அருள் புரி கோசலையா திருமகன் கோதண்டனே ரகுராமா கோதண்டனே ரகுராம் அப்பனே குழந்தைக்கு நீ அருள் புரி தாயே மஞ்சேன முகமழகி மஞ்சேன முகமழகி மானவன மாரியம்மா மதலைக்கு நீ அருள் புரி கண் கொடுத்த காளியம் கதை கருள வேணுமாம் பேரு வச்ச வேச்சியம்மா புத்திரிக்கு வந்தருள் மூணு முகம் கண்டவளா முப்புறத்தை ஆண்டவளா முக்கணிய முப்புடாதி முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்கார்க்க வேணும் அம்மா அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதாவே அடியாளுக்கு அருள் புரிவா என் தாயனாக அம்மா எனக்கு அருள வேணும் அம்மா அம்பிகைய நடை கொண்டாள் அடியாளுக்கு அருள் புரி சத்திய பகவதி தற்கார்க்க வேணும் அம்மா கலிக்கணாச்சி அம்பிகை கலிக்கணாச்சி அம்பிகை தாய கதை கருள கலிக்கணாச்சி அம்பிகை ஏ மணி விளக்கு பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலாய் மதலைக்கு நீ அருள் புரி
சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி சிறுமிக்கினி அருள் புரி சிவன பெரி சுடலாய் சிறுமிக்கினி அருள் புரி ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி அருள் புரிய வேணுமையா குயிக்காட்டஞ்சுடலாய் உள் மனமதில் அருள் புரிவாய் காண்டாம்பர சுடலாய்யா காண்டாம்பர சுடலாய்யா எங்கதை கருள வேணுமையா காண்டாம்பர சுடலாய்யா ஏ முத்து வரம் வச்சவளே முத்து மாரி அம்பிகையே ஈராத்து காரியம்மா இருக்கன்குடி மாரியம்மா மாறி மாறி பிறந்ததா மாரியம்மா ஓம்பையடி முத்து வரம் வச்சதா முத்து மாறி உந்தன் பேர் முன்னால் வந்த அருள் புரிவாய் கலசத்தில பிறந்தவளே கலசத்தில பிறந்தவளே சக்தி காளியம்மா அருள் புரிவாய் சக்தி காளியம்மா அருள் புரிவாய் நாம் பாடறிய மடிப்பறிய நாம் பாடறிய மடிப்பறிய நாம் பாலகி மாதவியா பாட்டி உள்ள வகையறிவ நாம் பாடறிய நாளை தண்ணி படிக்க வைத்தான் அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிவ நானும் ஏடறிய நாளை தண்ணி எழுத வைத்தார் என் குருவோன் வில்லிசை அறியாத நாளை தண்ணில் நாளை அறியா நாளை தண்ணில் விவரம் செய்தார் என் குருவோன் ஐயா விவரம் செய்தார் என் குருவோன் சாமியா இந்து நல்ல வயதனில நான் இந்து நல்ல வயதனில எனக்கு அறியாத பிராயத்தில என்னை அறிவு கலை படிக்க வைத்த என் அம்மா அப்பாவை நான் மறந்து சாமி கச்சுதந்த வாத்தியார் எந்த கனவிலையும் மறப்பதில்லை வில்லிசை சொல்லி வைத்தான் நாவி நானும் சொற்பனத்தில் மறப்பதில்லை ஏன் நான் ஒரு நாள் மறந்தான் ஏன் நான் ஒரு நாள் மறப்பதில்லை என் நெஞ்சோரு நாள் மறந்தாலும் என் நினை ஒரு நாள் மறப்பதில்லை நான் சொல்லாலே மறந்தாலும் சொல்லாலே மறந்தாலும் வாத்தியாரை சொற்பனத்தில் மறப்பதில்லை சுவாமி கச்சுதந்த வாத்தியார் கச்சுதந்த வாத்தியார் அண்ணாவி குருவவன் யாரு என்று பார்த்தோமா தென்னிந்தியா தேசமல் தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புச்சொலியும் சீவநல்லூர் நகரில் மாடந்திரு நாம பெற்ற மாடந்திரு நாம பெற்ற அண்ணாவி மாடசாமி ஐயா வாடாமல்லி புச்சொலியும் வல்லமண்ட நகரில் மாரியம்மா நாம பெற்ற மாரியம்மா வல்லவர்வா நிலத்துக்கு ஒரு பூச்சொரி வீக்கே புது நகரில் வில்லிசை கவிகள விருத்தம் போட்ட அறுத்தம் சொல்லும் இவ்வுலகில் காதி வச்ச இவ்வுலகில் காதி வச்ச அண்ணாவி செக்கியவள்
சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே. அதாவது என்ன அதாவது அம்மா இந்த கனந்தாம்பட்டி நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மா முத்துமாரியம்மன் சந்தனமாரி வண்டிக்கார வைரவ சுவாமி இப்பேற்பட்ட பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்மாளுடைய ஆலயத்திலே கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு நல்ல செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு அம்மாளுடைய ஆலயத்திலே இது அம்மாளுடைய ஆலயத்திலே கும்பாபிஷேக விழா. எல்லா கோவில்லையுமே 12 வருடத்திற்கு ஒரு முறை அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் வைப்பாங்க. அது ஏன் வைக்கிறாங்க? எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே சாமிக்கு அருள் வரணும் அப்படின்னு சொன்னா எதற்கு சாமி வரும்போது நல்ல கும்பாபிஷேகம் பண்ணி அருள் இருந்தா விடாம ஆட்டுத அப்படி ஆடும். அப்படி அருள் இல்லைன்னு வைங்க. சரி விட்டுருமோ? அதுக்குத்தான் இப்பவும் சில கோயில்ல பாருங்க, சில சாமி ஆடும்போது ஆடும், திடீர்னு நின்னுக்கிடும், பிறகு தூர தூக்கி எரிஞ்சிரும், பிறகு கோயிலுக்குள்ள நிப்பாரு. அந்த சாமிக்கு அருள் குறைவதனாலதான் அப்படி ஒரு பயிர் எடுத்து ஆடி வரும். சாமி நல்லா பயிர் எடுத்து ஆடி வரணும்னு சொன்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பா எல்லா ஆலயத்திலேயுமே அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வைப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அம்மாளுடைய ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காகவே நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். கூட ஒரு நாளைக்கு கூப்பிட்டாங்க, துட்டு தர மாட்டோம்னு சொன்னாங்க, அதனால வரலன்னு சொன்னேன். அப்ப நீ விடியா காலம் என்ன சிரிச்ச முகத்தோடு சிங்கார பார்வை வேணும். தாய் குலத்தின் சங்கங்கள் எப்படி அழகா இருக்காங்க பத்தியா, சிரிச்ச முகத்தோடு. அப்படி நாளைக்கு நைட் வரைக்கும் தாத்தா விட்டுறாதங்க. என்ன நான் மத்தரம் இல்ல, நீங்களும் இருக்கணும். நான் மத்தரம் என்ன முடியும்? பிறகு எதுக்கு சொல்லுத? ஒரு ஆள் பார்க்கக்கூடிய வேலை எது? 6 பேர் சேர்ந்தாதான் வில்லு. 6 பேர் சேர்ந்தாதான் வில்லு பாட்டு. நீ ஒத்தையில என்ன வாரேன் கொட்ட கொண்டா கொட்ட கொண்டா. ஆகையினாலே அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலையுமே முதலாகவே நம்ம வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஆலயம் என்ன ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை ஒரு சாமியா இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். இப்போ நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாதான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வரும். அப்படி இல்லனா ஐயன் பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி. அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி அப்படியே அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். பிறகு அப்படியே அவுட்டர்ல வரும். அதனால சாஸ்தா வந்து பிறக்கணும். சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் சுருக்க கூறி முடித்து விட்டு சக்தி உள்ள என் தாயாகப்பட்ட காளியம்மா முத்துமாரியம்மன் திருக்கதைகளை நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் சாரீர குச்சம்னா ஓய்வில்லாத உழைப்பு. யாருக்கு எப்போ என்ன மாதிரி உடம்புக்கு வருதுன்னே சொல்ல முடியல. கன்னியாகுமரி போனோம், நேற்று தூத்துக்குடி போனோம். ஆமா, கன்னியாகுமரியில வந்து போர் தண்ணி, மாரண தண்ணி, தூத்துக்குடியில உப்பு தண்ணி,
அப்படியா சப்ப தண்ணி. ஆனா இந்த ஊருக்கு வந்த உடனே சரி நான் 2 கிளாஸ் மாட்டிட்டேன். என்ன கடை பக்கத்துல இருக்கு? இல்ல தாயி, கடவு தண்ணி. தண்ணியா? அவங்க பூரா ஃபில்டர் தண்ணி. 2 கிளாஸ் மாட்டிட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு. இல்ல 2 கிளாஸ் இந்த பாட்டில இருந்து ஊத்தி குடிச்ச பாத்தியா? பரவாயில்லை, தண்ணி சூப்பர் தண்ணி. நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் டப்புன்னு திறந்துரும். இந்த ஊர் தண்ணி குடிச்ச உடனே அந்த வீட்ல அக்கா இட்லிய வச்சு சாப்பிட வச்சு ஒரு பிளாஸ்க் நிறைய வெந்நியவும் போட்டு அவ கொடுத்தா பாரு. அது இட்லியே கிடையாது, அது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ இவன் வீட்டுக்காரி தலையில வச்சு விடுப்போம். வீட்டுக்காரியை பத்தி இப்ப பேசாத தாய். நல்ல நேரத்துல எதுக்கு அவ எதுக்கு எடுத்தாலும் பத்திரகாளியா நிக்கா. அவ பத்திரகாளின்னா நாங்க பெண்கள்லாம் யாருடைய அம்சம் தெரியுமா? நீங்க யாருடைய அம்சம்? நாங்க எல்லாருமே சக்தியின் அம்சம். ஓ, சக்தியின் அம்சம். நீங்க எல்லாம் சிவனுடைய அம்சம். சரி. அப்போ உன் வீட்டுக்காரி பத்திரகாளியா தான் வருவா. அவ நான் காலைல எந்திரிச்ச உடனே என் வீட்டுக்காரி காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியே கிளம்புவேன். இப்படிலாம் இருக்கணும் எல்லாருக்கும் அதனால சரி சாரீர குச்சம்னு சொன்னா எத்தனையோ ஊருக்கு போற எத்தனையோ விதமாகப்பட்ட தண்ணியை குடிக்கும். நேத்து ஒரு மாதிரி தெரிஞ்சது, இன்னைக்கு ஒரு மாதிரி தெரியுது. அப்ப எதனால எப்போ என்ன செய்யுதுன்னே தெரியல. கூடுமான மட்டும் இருக்காது. இருந்தாலும் ஏன் அப்படின்னா நீங்க போன்ல பாத்திருப்பிய இந்த பிள்ளை செல்லுல ஒரு மாதிரி படிக்கு, இப்ப ஒரு மாதிரி படிக்கு அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. அதனால சாரீர குச்சம்குறை இருந்தாலும் சரீர குச்சம்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம் தாத்தா, பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். கற்றது கைமண்ணளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. எனக்கு தெரிந்தவாறு என் குருநாதர் எனக்கு கற்று தந்தபடியாக உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 பிழை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதம் என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். உத்திரத்துல பிறக்கலையா, உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். உத்திரத்துல பிறந்தாருன்னு நினைச்சேன்னு வையு, உன்னை தூக்கி உத்திரத்துல கட்டிடுவேன். நீ நல்லா ஊஞ்சல் ஆடுவ. கழுத்துல போட்டா என்ன செய்ய? அப்ப படக்குன்னு முடிச்சு விடும் கழுத்துல. கழுத்துல போட நிக்கியோ. சாஸ்தா உத்திர நட்சத்திர தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லட்சணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்போம்.
ஐயனுக்கும் ஐயனாக கருமையான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே நம்ம சங்கடங்கள் தீர்த்திடவே என் சாஸ்தா பிறந்தாரே இந்த அகிலம் எல்லாம் காத்திடவே ஐயன் பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று நீங்க அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் தாய உங்களோட வாயால அம்மா ஒரு குலவ போடுங்கம்மா நீங்க முக்கா முக்கா மூணு நேரம் தாய முதற் குலவ போடுங்கம்மா இன்னும் ஒரு குலவ நீங்க இட்ட வாயு பூச்சொரிய குலவ இட்ட மக்களுக்கு அவர் கோடி வரம் கொடுப்பார் அவர் வாக்கு சொன்னா தப்பாது அவரை வரம் கொடுத்தா பொய்யாது ஆனமுக தண்டியலா அவருக்கு அறம் கொடுத்த வாக்கியம்மா பொன்னால பூநூலா பொன்பளித்த தாவரம்மா வெள்ளியால பூநூலா அவருக்கு வெண்கலத்தா தாழ்வடம்மா அத தங்கத்தால பூநூலா அவருக்கு தனி வயிற தாவடம்மா அத முன்படையா பின்படையா சாமி தண்டியலும் மறுபடையா அத ஆன புலி கூட்டத்தோடு ஐயன் பிறந்தாரே போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொண்ணான மணி குலவ முக்கா முக்கா மூணு நேரம் அவருக்கு முதல் குலவ போடுங்கம்மா அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக தருமையான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார் சாமி ஆதிவல்லி கைலாசத்து ஆதிவல்லி கைலாசத்து ஆடி பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்த அங்க அரனோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார் இந்திரலோகம் தன்னடியில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவோடு சரஸ்வதியும் அங்கே சரஸ்வதியும் பிரியமுடன் கொலுவிருந்தார் அவர்கள் பிரியமுடன் கொலுவிருந்தார் முற்பத்து முற்கோடி தேவர்கள் முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்தீசரம் புலத்தீசர் அழகு கலை கோட்டு மாமுனியா அமரர் தேவர் முனிவரோடு அஷ்டதிக்கு பாலர்களும் அங்கே தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கைலாசத்தில் கொலைவிருந்தார்
ஆண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவார்கள் ரம்பை வருவான் நடனங்கள் ஆடுவான் ஊர்வசியா வருவான் உல்லாசமா பாடுவான் மேனகையா வருவான் மிருதங்கமும் பாடுவான் சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் காலாகலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலான் ஆகிய சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்து சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்து மரம் செடி கொடி பயிறு புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாமடைக்கல் 84 லட்சம் கோடி ஜீவராசிகள் மண் உலகிலே மனிதர்களை ஆண்டவன் ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாகவே வாழ வேண்டும் என்று அந்த சிவனாருடைய வடிவத்தில தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்வதற்காக சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கின்றார்களே நாமளே பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி உள்ள உட்கார்ந்து இருக்காளே என் தாயை காளி அம்மா, அந்த அம்மாளுடைய வடிவத்தில இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே தாய்மார்களையும் ஆண்டவன் படைத்தார். அப்போ சிவபெருமான் இப்படித்தான் இருப்பாரு, சிவசக்தி இப்படித்தான் இருப்பா, மாயாண்டி சொடலை இப்படித்தான் இருப்பாரு, கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு தெய்வத்தினுடைய உருவம் தெரியணும்னு சொல்லித்தான் இவ்விதமாகவே ஆண்டவன் நாமலை படைத்தார். அப்போ ஆணென்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார். 8 சாந்தா அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்க்கணும். அவர் கட்டையரா இருந்தாலும் சரி, இல்ல நெட்டையரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நடுத்தரமா இருந்தாலும் சரி, அவங்கவங்க கையால அளந்து பார்த்தா 8 சாந்தா இருக்குமா? இது உண்மை. ஆமா, அந்த எண்சான் உடம்புல ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்காரு. ஒரு சான் வயிறு எங்க இருக்கு? இங்க இருக்கு. நீ வேற எங்கேயும் நினைச்சிட கூடாதுல. நீ அரசாணு குறையா இருக்குன்னா உனக்கு வயசு 85 வயசு ஆயிட்டு. வயசு 85 ஆகுது. வயசு ஆக ஆக எல்லாமே குறையத்தான் செய்யும். நான் தான் எழுதி கொடுத்தேன். அவருக்கு வயசை கூட்டி சொன்ன உடனே கோவம் வருது. 48 வயசுக்காரனா 75 வயசுன்னு சொன்னா கோவம் வரும். அவருக்கு போன வாரம் தான் பூ வச்சிட்டு வந்திருக்கு. அவரை பார்த்து 85ன்னா பிறகு கோவம் ரத்தனை செய்யும். பூ வச்சிட்டு வந்திருக்கு. பூ ஒரு பக்கம் வச்சிருக்கு. மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு தெரியாது. கல்யாணம் முடிக்கணும்னா பொண்ணு சம்மதிச்சா தான் கல்யாணம் முடிக்க முடியும். அப்ப மாப்பிள்ளைய பார்த்து பூ வைக்கலையோ? மாப்பிள்ளைய பார்த்து பூ வைக்கல. அப்ப என்னத்துக்கு ஆகும்? அவருக்கு பொறாம நான் கல்யாணம் முடிச்சது. அத வேண்டாம். அப்ப வீட்ல எங்க ஆச்சி? ஆச்சி அவார்டுக்கு இருக்கா உனக்கு என்ன? அப்ப ஆண்டவன் எண்சான் உடம்புல ஒரு சான் வயத்தை கொடுத்தாருன்னா சரி, ஒரு சான் வயத்துக்கு தான் நம்ம உலகத்துல இந்த பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, இதே பாடு. நீங்களும் அந்த ஒரு சான் வயத்துக்கு தான், நாங்களும் இந்த ஒரு சான் வயத்துக்கு தான். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம். 11:30 மணிக்கு கிளம்பி வந்தேன். 11:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனாரு. இப்ப இங்க வந்து மணி 8 ஒரு சான் வயது சாதாரணமா சொல்லிருந்தோம். சரி, காலையில எந்திச்ச உடனே 3 கிளாஸ் காபி.
சரிதான். நல்ல 8 மணிக்குள்ள 15 இட்லி. சரி. நல்ல 1 மணிக்குள்ள 15 இட்லி ஐயா. ஆமா நாமலாம் 15 இட்லி சாப்பிடுவேன். என்னத்துக்கு ஆகும் அந்த உடம்பு? அது என்ன நல்ல உங்க வந்தானே காலையில உரம் போடுவான். அதானே அப்படி சாப்பிட்டுட்டு மூஞ்சி விடாம இருக்காரு. இல்ல மாப்ள நல்லா சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். என்னத்துக்கு உரம் போட போறீரு? இல்ல சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும்னு சொன்னேன். வேலை செய்ய முடியும். ஆமா சரி. சாப்பிடுறதும் இல்லாம அத சொல்லியா நல்ல 1 மணிக்குள்ள 2 வகை கூட்டு வச்சு 2 தட்டு சாப்பாடு. மத்தியானம் 3 மணிக்கு 2 கிளாஸ் காபி, நைட் 8 மணிக்கு 7 அடி சப்பாத்தி. வேற என்ன? எதை போட்டாலும் அது போதும். ஒரு சான் வயிறு நம்ம நினைக்கும். வயிறு ஒரு சான் தான். அந்த ஒரு சான் வயித்துக்குள்ள உலகத்துல என்னென்ன விளையுதோ அத்தனை இந்த வயிறு தான் சாப்பிடுது. வயித்துக்குள்ள தான் அரமானப்படுது. அப்ப ஒரு சான் வயத்துக்கு ஆண்டவே இந்த உலகத்துல இந்த பாடுபடணும்னு சொல்லி ஏ அப்பா என்ன பாடு இரவும் இல்லாம பகலும் இல்லாம கண்ணு வலிச்சாலும் காய்ச்சல் அடிச்சாலும் ஒரு ஊசிய போட்டு 2 மாத்திரையை முழுங்கி வெண்ணிய குடிச்சு போவோம் இன்னைக்கு எப்படியாவது கிடைக்கும் 10 ரூபா அப்படின்னு பாடுபட வேண்டியிருக்கு. நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? நாளைக்கு வரக்கூடிய நல்ல நாளுக்கு ஒரு நல்ல ஆடை எடுக்க முடியாதா? நம்ம வீட்டுல உள்ள கடன் அடைக்க முடியாதா? நம்ம தாய் தகப்பனை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு சான் வயத்துக்கு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்து காய்ச்சல் விடாம அடிச்சது முட்டுக்கு கீழே எப்படி காய்ச்சல் வரும்? முட்டுக்கு கீழே காய்ச்சல் எனக்கு என்ன காய்ச்சலே தெரியல. ஒரு காய்ச்சல் வந்துச்சு, விடிய காலம் போனேன். அப்ப ஒண்ணு சொல்லுதேன் கேளு. என்ன? முட்டுக்கு கீழே வெட்டிடுவோம். முட்டுகளை கட் பண்ணிடுவோம். முட்டுகளை வெட்டி அதோட போட்டோம். முட்டுக்கு கீழே காய்ச்சல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன். முட்டுல 2 ஊசி போட்டாடி சரியா போச்சு. கரெக்ட். பரவாயில்லை. அதான் முட்டுக்கு கீழே உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா சும்மாவா சொல்லிருக்காங்க? சரி. ஆகையினாலே நாமளுக்கெல்லாம் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்து 9 தத்துவத்தை படைத்து 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை. மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. சரிதானே? மானிட உலகில மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தாரா. 4 கால் ஆகப்பட்ட மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான். நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவு. 6வது அறிவு, அதற்கு பேரு பகுத்தறிவு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், அம்மாவை கண்டா எப்படி கூப்பிடணும், மாமியார் கிட்ட எப்படி பேசணும், நம்ம மனைவி கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் தம்பி கிட்ட எப்படி பழகணும், அடுத்தார கண்டா எவ்வளவு மரியாதையா இருக்கணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு வரணும், அவகிட்ட ஏன் நீ பேச போற? அவ பாட்டுக்கு அவ வீட்டுல இருக்கா. குழந்தையாட்ட பேசணும்னா தம்பி இருக்கும்போது எப்படி குழந்தையாட்ட பேசணும், தம்பி விட்டு விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா குழந்தையாட்ட எப்படி பேசணும், மதினிட்ட எப்படி பேசணும், அண்ணன் இருக்கும்போது எப்படி பேசணும், அண்ணன் கண்ணு மறைஞ்சாமனா எப்படி பேசணும், நல்லா பேசணும். அப்படின்னா அறிவு நம்ம அறிவோட பேசத்தான் ஆண்டவன் நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்காரு. அதுக்காக கொடுக்கல, நல்ல முறையில இருக்கணும்னு கொடுத்திருக்காரு. அப்ப ஆண்டவன் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் உலகத்திலே உண்டு பண்ணி இரவு என்றும் பகல் என்றும் ஆண்டவன் 2 நாளிகை உண்டு பண்ணினார். அதாவது பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைன்னா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 60 நாளிகைன்னு சொன்னா 24 மணி நேரம். அப்ப 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுதை உண்டு பண்ணி பகலெல்லாம் நமக்கு ஓய்வில்லாத உழைப்பு, இரவெல்லாம் நாமளுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய உறக்கத்தை நித்திரையை படைத்தார். உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று அந்த ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார்? சாமி படைத்தா சிவன் உலகம் எல்லாம், அவரோ படைத்தா சிவன் உலகம் எல்லாம், பட்டினியும் இல்லாமல் அவரோ படியிழக்க வேணும் என்று ஈரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு பகவான் இறையழக்க வேணும் என்று அவர் பார்வதியா இடமதிலே
கிருபை உள்ள பகவானுக்கு ஆண்டவே அகில உலகமெல்லாம் அமுதளந்து முடித்து ஆதி கைலைங்கிரி மலைக்கு வருகின்றார். உலகத்தில இருக்கக்கூடிய எவ்விதமாகப்பட்ட மனுக்களும் தப்பிடாமல் எவ்வுயிரும் தப்பாமல் ஆண்டவன் இறையிழந்து முடிக்க ஏக கைலாசத்திற்கு வரும்போது பார்வதி பகவான் சிவபெருமான் எப்போது வருவார் என்று வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்து தான் அந்த பார்வதி தங்க தாம்பூலத்திலே பாரிசாத மலர்களை வைத்தார். கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு ஆண்டவே வரக்கூடிய நேரமாகிவிட்டது அப்படின்னு சிவபெருமான் வரக்கூடிய வழியிலே பார்வதி நின்று கொண்டு ஆண்டவனும் வரபோது அந்த ஆதிசக்தி பார்வதி அவ பாதம் தொட்டு கழுவுவாளா பாரிசாதம் போடுவாளா கலைத்து வந்த பகவானுக்கு அவன் கலை பாரி கொடுப்பாளா சாமி இழைத்து வந்த ஈசனுக்கு அம்மா இலை பாரி கொடுப்பாளா அங்கே கலைப்பாரி இழைப்பாரி அவர்கள் கைலாசத்தில் இருந்து வரும் நாளையில படியிழந்த ஆண்டவனுக்கு பார்வதி பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். பாலும் பழமும் கொடுத்தார். இறையிழந்த ஈசனுக்கு இலைப்பாரி கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து உண்ணுங்களே உண்ணும் என்று உபசரித்தால் பார்வதி அருந்துங்களே அருந்தும் என்று ஆதிபராசக்தி உபச்சாரம் செய்து அந்த அரணாரோடு ஆதிபராசக்தி கொலவிருக்கும் போது அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியும் தூக்கி போட்டு பேயா மழை பெருமழை வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்போட்டு வாரான். அவர்லாம் ஆம்பளை நீ எல்லாம் இருக்க பாரு போட்ட மம்பட்டி இப்ப புடுங்க பெலம் இல்ல அதுக்கு தானே சொல்லி போட்ட மம்பட்டிய புடுங்க பெலம் இல்லன்னு. அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பேட்டி எரிஞ்சாருன்னா அவர் மண்ணை வெட்டி எரியும் போது மண்ணு முதுகுல விழுந்திருக்கு அந்த காலம். அப்படி மொங்குன்னு வாங்கி எரிவாராம். அப்போ அவருக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையில வரப்பட்டா சம்பளம் எவ்வளவுங்க? அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? 1.25 ரூபா. அந்த 1.25 ரூபா சம்பளத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரிய கையில கொடுத்தா 1.25 ரூபானா நீ சும்மா நினைக்க கூடாது. 1.25 ரூபா அந்த காலம் ஒரு 1000 ரூபாய்க்கு சமம். அந்த துட்டு அவ்வளவு பெரிய துட்டு பாத்துக்க. அப்ப காசுக்கு பஞ்சம். அது போக 3/4 ரூபா மிச்சம் இருந்திருக்கு. அந்த 1.25 ரூபா சம்பளத்தையும் வாங்கி வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா அவ பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரவங்குள்ள ஒரு சோறு கறிய பொங்கி ஒரு முட்டை கிட்டைய அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது எப்படி நிப்பா? சிரிச்சவங்க சீதேவியா அந்த அம்மா நிப்பாளா. நீ ரொம்ப முக்காத முக்குத மாதிரி தெரியுது. நீ சிரிக்கிற மாதிரி சிரிச்சா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டார். மூதேவி என்னமோ ஆச்சு. நம்ம ஏன் போகுது? அவ ஒரு டைப்பா தெரியுது. தாத்தா சிரிச்ச முகம் சீதைனா இப்படி சிரிக்க கூடாது. பல் தெரியாம புன்னகை சிந்தி நிக்கணுமா, பார்ப்பதற்கு தெய்வ கடாட்சமா தெரியணும். பல்ல காட்டக்கூடாது. அப்ப சிரிச்சவங்க சீதேவியா நின்னு ஏயா வாங்க நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ, நீங்க அழுத்து உட்கார வேண்டாம். பின்னால கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், போய் குளிங்க. உனக்கு இல்ல அங்க கதையில உனக்கு வேணும்னா சொல்லு, நம்ம அக்கா கிட்ட சொல்லி வீட்டுல ஒரு டவியில வைக்க வச்சு உன்னைய தூக்கி முக்கிடுவோம். உன்னை தூக்கி முக்கிட்டோம்னு வைக்கி, நீ ஏற்கனவே கருப்புன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. முக்கிட்டோம்னா நீ உரிச்ச கோழி ஆயிருவ. நீ ஆனா எனக்கு என்ன வந்திருக்கு? அதான் அப்ப வீட்டுல போய் வெண்ணி போட்டு வைங்க. உன்னை தூக்கி முக்குல அப்பதான் ரத்தமும் சதையுமா வடியும்.
அதெல்லாம் சரி போட்டோம். சரி கெட்டு கிடக்க காட்டுல எட்டு கோட்டை சிறுப்பானியா என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்கு கட்டிச்சான் சபையில. கேட்கலாமா? நீ இருக்க இருப்புக்கு உனக்கு இப்ப வெளுக்கணுமாங்க. வேணுமில்ல எனக்கு கொஞ்சம் பொறாமதான். சரிதானே? கலர் ஆகக்கூடாது. அங்க கதையில அந்த காலம் வீட்டுக்கு வீடு கொல்லப்புறம் இருக்கும். கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அம்மா முதுகு தேய்ச்சி விட்டா எப்படி இருக்கும்? காட்டுல ஆணை தூக்கி சமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி இருக்கும். அம்மா கை பட்ட உடனே ஏ அப்பா கரண்ட் அடிச்சத மாதிரி இருக்கும் அவருக்கு. காட்டுக்கு களைப்ப வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த மனுஷனுக்கு கட்டிய மனைவி முதுகு தேய்ச்சி விட்டான்னா அந்த மனுஷனுக்கு காட்டுல எவ்வளவு களைப்பா வேலை பார்த்தாலும் கட்டிய மனைவி கை பட்ட உடனே அவ களைப்பெல்லாம் பறந்து போகும். அப்படியே சிலு சிலு சிலுன்னு இருக்கும். அப்ப இந்த அம்மா அப்படி அந்த காலத்துல ஆனா பிறந்தவருக்கு அவரும் நல்லா வேலை பார்த்தாரு. இந்த அம்மாவும் அவருக்கு நல்லபடியா பணிவிடை செய்தார். இப்போ நீங்க இருக்க இருப்புக்கு உனக்கெல்லாம் பணிவிட பாப்பாளா? நல்லா பாப்பா உன்னைய வெஞ்சாமரத்தை கொண்டு பாப்பா. விளக்கமாறு கழுதுக்கு பேரு முத்துமாலை மாதிரி விளக்கமாத்துக்கு வெஞ்சமாறுன்னு சொல்லிக்கிற வேண்டியதான். அந்த காலத்துல காட்டாம்பளை காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா கட்டிய மனைவி வாசல்ல எதிர்பார்த்து நிப்பா. செம்புல தண்ணியை கொடுத்து ஐயா காலை கழுவிட்டு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுவா. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஆக்கி வச்சிருந்த சாப்பாட்டு கறியை எடுத்து வச்சு இலைய போட்டு பரிமாறி அவர்கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல சோத்தை வைப்பா. வச்சு குழம்பு ஊத்துவா. கூட்டு பொரியல் வைப்பா. அவர் அழகா சாப்பிடுவாரு. அவர் சாப்பிட சாப்பிட எந்த பொருள் குறையுதோ அத பக்கத்துல இருந்து எடுத்து எடுத்து ஊத்துவா. கடைசியா கட்டிய கனவு நமக்கு ஒரு உருண்டை சாப்பாடு மிச்சம் வைப்பான்னு எதிர்பார்த்து இருப்பாளாம். மிச்சம் வைப்பாரு அந்த அம்மா பக்கத்திலே உட்கார்ந்துருப்பா. வீட்டுக்கார நமக்கு மிச்சம் வைப்பாரான்னு வச்சதை எடுத்து சாப்பிட்டுருக்கா. இப்ப அப்படியா சாப்பிடுவா? இப்ப நான் அன்னைக்கு எங்க வீட்டுல அப்படித்தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் சாப்பாடு மிஞ்சி போச்சு. என் வீட்டுக்காரி சொன்ன பிள்ளை சாப்பாடு மிஞ்சி போச்சு நீ சாப்பிடு மிச்ச சாப்பாடு அப்படின்னு அவ சொன்னா நீ வச்ச மிச்ச வச்சு சாப்பாடு நான் சாப்பிடவா? நீ போடுறத போயிரைக்கும் நீ குடிக்க பீடிக்கும் நீ அடிக்க தண்ணிக்கும் நாய் கூட திங்காத அப்படிங்க. நாய் கூட திங்காதுன்னா நீ போயில போடுத பீடி அடிக்க ஒரு 2 குவாட்டரையும் குடிச்சுக்கிடுத நாரவாய் தின்னத நல்ல வாய் திங்குமா? தெரியுமா உனக்கு? அதனாலதான் அப்படி சொல்லுதா. அதுக்குத்தான் அந்த அம்மா சாப்பிட மாட்டா. ஆனா அந்த காலத்துல அப்போ அப்படி இல்ல இல்ல. ஆகையினாலே ஆதிபராசக்தியாகப்பட்ட பார்வதாதேவியும் ஆண்டவனுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். களைப்பாறு இளைப்பாறு கைலாசத்திலே இருக்கும் போது அந்த ஆண்டவனை அழைத்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே நீங்க உலகமெல்லாம் என்னைக்குமே படி இழந்துட்டு வாரீங்க. அப்படி வரும்போது இந்த உலகத்து மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்ன கேள்வி? என்ன அம்மா பார்வதி உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஆண்டவன் என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். அப்படி இருக்கும் போது என் மீது உனக்கு என்னடி சந்தேகம்? ஆண்டவா அப்படி உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீர் வணங்கி வருகின்றீர். அவங்க 2 பேரும் யாரு? ஏடி அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி ஈரேழு உலகம் எல்லாம் ஈசனான சிவபெருமான் இரவும் நான் தான் பகலும் நான் இருளும் நான் தான் ஒளியும் நான். ஏய் பார்வதி 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி. அப்படி இருக்கும் போது ஆண்டவனாகிய சிவபெருமான் மீது உனக்கு என்ன சந்தேகம்? ஏய் பார்வதி இறைவன் மீது எக்காரணத்தை கொண்டு உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஆண்டவா எல்லாம் வச்சிருக்கும் கடவுளாக இருந்து ஏன் 2 பேர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உனக்கு நான் சொல்லுகிறேன் கேளு. இந்த உலகத்திலே இரவும் பகலும் வரணும்னு சொன்னா யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன் மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்கும்.
முடியுமா? கிடைக்காது. ஒளியே கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் பார்வதி என்ற ஆண்டவன் சொன்னபோது அந்த இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத பார்வதாதேவி இன்னைக்கு இந்த ஆண்டவன் கண்ணை பொத்தி பாப்போம். சூரியனும் சந்திரன் அவர் கண்ணுக்குள்ள போய் எப்படி இருக்க முடியும்? சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு இன்னைக்கு பரிசோதனை பண்ணி பாத்துருவோமே என்று பராசக்தியானவள் இருகரத்தை எடுப்பாள். ஈசனுக்கு தெரியாமல் இருகரத்தை பொத்துவான். பகவான் கண்ணை பொத்தும் போல் பார் உலக இருளாச்சு. சிவனார் கண்ணை பொத்தும் போல் சிவ உலக இருளாச்சு. கடவுள் கண்ணை பொத்தும் போது கடவுள் கண்ணை ஐயோ கலி உலக இருளாச்சு. கொஞ்சம் கூட நம்ம மேல நம்பிக்கை இல்லாம ரெண்டு கண்ணை இவ பொத்திட்டாளே. ஆண்டவன் கண்ணை பொத்தினா எப்படி இருக்கும்? அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் மயமா இருக்கு. இரவும் இல்லை பகலும் இல்லை இருளும் இல்லை ஒளியும் இல்லை. அப்போ உலகமே ஒரு மாயமாக இருக்க உலகத்து மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிக்கிறார்கள். கச்ச பொருள் தெரியல, எடுத்த பொருள் தெரியல, யார் எங்க நிக்கான்னு தெரியல, பின்னால யாரு முன்னால யாருன்னு ஒண்ணுமே தெரியல. அசையும் பொருள் அத்தனையும் அசையாம அப்படியே நிற்கிறது. அப்ப ஆண்டவன் பார்த்தார், உலகமே இருளா இருந்தா நம்ம மக்கள் எல்லாம் என்ன பாடுபடுவாங்க? உலகம் இருட்டா இருக்குன்னா இருட்டுக்குள்ள என்ன வேலையும் பார்க்க முடியுமா? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா கூட காத்தாடி வேணும். ஓ காத்தாடி வேணுமோ? காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும் பாத்துக்கோ. கரெக்ட். எங்க ஆச்சி நைட்டு கரண்ட் போயிட்டுன்னு வை விடியா காலம் எந்திரிச்சு என்ன கூப்பிட்டு சொல்லுவா. என்ன சொல்லுவா? கேட்டு நேத்து எத்தனை மணிக்கு கரண்ட் போச்சு? நைட் 12 மணிக்கு போச்சு. 12 மணிக்கு போச்சு. என்ன உனக்கு நீது? என்ன அதுக்கு என்ன? 12 மணிக்கு போன கரண்ட் வரவே இல்ல, என் கண்ணுல அவியவே இல்ல அப்படிம்பா. தூக்கமே இல்ல விடிய விடிய. உன் கண்ணு அவியணுமா வெண்ணிய போட்டு ஊத்து 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 அப்பதான் அவிய உனக்கு. அது அப்படின்னு அதுக்கு பிறகு சும்மா இருப்பா. 90 வயசாவது காத்தாடி காக்க உனக்கு. காத்தாடி காக்கா காத்தாடி. என் கண்ணு அவியவே மாட்டுக்கு காத்தாடி இல்லாம இந்த காத்தாடி ரிப்பேர் பாரு 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 அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவா. அதனால இருட்டுக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாது. காத்தாடி இல்லன்னா நம்மளால ஒரு நிமிஷம் இருக்க முடியல. சரி அதை விடுங்களேன். சரி விடியா காலை எந்திரிச்சு பெண்ணா பிறந்தவ அம்மா இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. என்னது இட்லி சுட்டு தோசை அவிச்சா? ஆமா. உங்க வீட்ல இட்லி சுடுவீங்களோ நீங்க? இட்லியை சுடணும் தோசையை அவிக்கணும். அவிக்கணும். அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப லட்சண கலவையா இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்ட? என்ன சாப்பிடுறதுக்கு ஒரு ருசியா இருக்கும். நீ வீட்ல போய் ஆச்சிக்கு இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு குடு. ஆச்சி இப்படி வீங்கிருவா. பிறகு வீங்குவா வீங்குவா. முதல்ல நீ இட்லி அவிக்கணும் தோசையை சுடணும். முதல்ல நீ சுட்டு சாப்பிட்டு பாரு தோசைய. அப்படியா? வரது எனக்கு ரெண்டு சுட்டு தா. உங்க ஊர்ல இருந்து உங்க ஊர்ல இருந்து சுட்டு வாங்கிட்டு வா. நம்மளும் எத்தனை ஊர்லயோ நான் உனக்கு தோசையை அவிச்சு தரேன் பாரு. வாங்கிட்டு வர மாப்ள. நம்மளும் எத்தனை ஊர்லயோ இட்லி சாப்பிட்டுருக்கோம் தோசை சாப்பிட்டுருக்கோம். சரிதானே? இன்னைக்கு சாப்பிட்ட இட்லி மாதிரி எங்கேயும் சாப்பிட்டுக்கிறா? நீங்க வந்த உடனே முதல்ல சொல்லிட்டீங்களா? ஆமா. என்னன்னு இருந்துச்சு? இட்லி ஒரு பக்கம், அவங்க பரிமாறின விதம் ஒரு பக்கம். ஆமா ஐயா. ஐயப்பா என்ன சொல்லுங்க. அவள அன்பு அப்படி பரவு. சரிதானே? அதனால என்னையா இட்லி அவிக்கணும் தோசை சுடணும். தாய் சுட தோசை அவிக்கணும்ங்க. தாத்தா எங்க வீட்ல நாங்க அப்படித்தான் சாப்பிடுவோம். அப்படிதான் சாப்பிடுவீங்களோ? நான் எப்படி இருக்கேன்? நான் ஸ்ட்ராங்கா இருக்கேனா? பரவு. மேனேஜிக்கிட்டே வரேன். நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டாலும் அப்பா ஒண்ணேகால் இட்லி சாப்பிடுவேன். அக்காட்ட கேளு, எனக்கு அவ வீட்ல 5-6 இட்லி சாப்பிட்டுருக்கேன். அவங்க வீட்டு இட்லி இது சாப்பிட்டு தான் செய்வேன். 6 இட்லி சாப்பிட்டோம்ல. 6 இட்லி சாப்பிடுவியோ? அவட்ட கேளு. பரவு. உன்ன அப்ப இட்லி சாப்பிட்டா ஒண்ணேகால் இட்லி சாப்பிடுவேன். தோசை சாப்பிட்டா கால் தோசை இல்ல அரை தோசை சாப்பிடுவேன். போதும். இப்படி சாப்பிட்டேன்னா நீ என்ன வேலை பார்த்து காலம் கழிக்க போறேன்னு எனக்கு தெரியல. முழிக்க முடியும். அப்படியா? உம்மா மாதிரி சாப்பிட்டா முழிக்க முடியுமா? உறங்கி விழுந்துறா. இப்போ அவரை கீழே இறக்கி ஒரு சேரை போட்டு உட்கார வைங்க, சேரோட சாஞ்சிருவாரு.
கண்ணு என்ன பார்க்காம ஓட்டுனா இப்படியே தூங்கிடுவேன். நீ பார்க்கணும் தான் முடிஞ்சு. அதனால சாப்பாடை குறைச்சுக்கிடணும். அதான் கேட்டேன். அப்போ விடியா காலம் பெண்ணா பிறந்தவ எந்திரிச்சு கணவனையும் பிள்ளைகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் பாருங்க. அவர் காட்டுக்கு வேலைக்கு போகணும், பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்படி போகணும்னு சொன்னா இந்த அம்மா விடியா காலம் எந்திரிச்சு அதுக்கு தோசைக்கு இட்லிக்கு சட்னி வைக்கணும் பாரு. தேங்காவை சில்லு போட்டு சார்ல அள்ளி போட்டு மிக்சியில கொண்டு வைப்பா. அந்த காலம் அம்மி இருந்துச்சு. அம்மியில நல்லா மையா அரைச்சி அதுல தேங்காய் எண்ணெய கொஞ்சம் ஒரு பொரிக்காஞ்சட்டியில ஊத்தி அது கூட 2 கடுக போட்டு 2 உள்ளிய போட்டு ஒரு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு ஊத்துனா அது அப்படி ஒரு டேஸ்டா மணக்குமா. ஆமா. இப்போ அம்மியா இருக்கு எல்லா வீட்லயும். வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்காங்க, அம்மி இல்ல. மம்மி தான் இருக்காங்க. அம்மியை தூக்கி வீட்டுக்கு முன்னால போட்டாச்சு. துணி துவைக்க அழுக்கு போகுமா நல்லா. கல்லுல அடிச்சா தான் அழுக்கும் போற மாதிரி அதுக்கு. இந்த உரல் இருக்கே உரலை தூக்கி வீட்டு வாசல்ல போட்டு சாயங்காலம் ஆனா பொம்பளை எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட. அந்த உரலுக்கு சொந்தக்காரி தலைமை. அவளை சுத்தி இருக்கவ ஆமா ஆமான்னு கேட்கணும். அவ சொன்னதுக்கு அவ ஆமானா தான் நல்லவா. இவன் ஆமா சொல்லலன்னு வைகி அங்கன போயிருப்பா. அவ வந்துட்ட மாதிரி பெரிய மாதிரி அவன் நடக்க நடையும் திட்டுக்கு திட்டுக்குன்னு அப்படின்னு பேசுவா. கண்டா காமாட்சிமா காங்கலன்னா மீனாட்சின்றவா. அப்போ உரல இன்னைக்கு அதுக்கு தான் உபயோகப்படுது. ஆனா இவ சார்ல அள்ளி போட்டு மிக்சியில கொண்டு வைப்பா பாரு. மிக்சியில போட்டு கரண்ட்ல கொண்டு சுவிட்ச போடணும்னு கைய வைப்பா. படக்குன்னு கரண்ட் போயிரும். அம்மாளுக்கு வரும் பாரு கோவம். பேதையில போவான் கரண்ட். இப்ப பாக்க உருவிட்டான நான் என்னைக்கு சட்னி வைக்க அப்படின்னு ஒயர்மேனை பிடிச்சு ஏசுவா பேசுவா. அவர் எந்த போன்ல கடந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு யாருக்கு தெரியும். அவ வீட்டுல இருந்து இவரை பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ கரண்ட் இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழவே முடியாது. அப்போ உலகம் இருட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இந்த சிவபெருமான் பார்த்தார், உலகத்து மக்களுக்கெல்லாம் இப்பொழுதே நாமல் ஒளி கொடுத்தாக வேண்டும். பார்வதிக்கு தெரியும் நமக்கு 2 கண்கள் தான் இருக்கிறது என்று. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. இதுவரைக்கும் இந்த பார்வதிக்கு தெரியாது. ஆகையினால் அதனையே திறந்து காட்ட வேணும் என்று சாமி ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவன் தான் பகவானோ உலக மக்களுக்கு ஒளி கொடுக்க வேணும் என்று நெற்றி கண்ணை திறப்பாரா, நீட்ட ஒளி கொடுப்பாரா, உச்சி கண்ணை திறப்பாரா, உச்சி கண்ணை திறப்பார் ஆண்டவன் உலகில் ஒளி கொடுப்பார். திறந்த உடனே நெற்றி கண்ணில இருந்த அக்கினி பொறி பறந்த அகில உலகமெல்லாம் ஒளிமயமா தெரியுது. அப்ப ஒளிமயமாகவே தெரியும் போது அந்த அக்கினி பொறியில இருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காளி அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் பெண்ணை வரவழைத்து ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் தாயே ஊழ சத்தம் போட வேண்டாம். தாயே பெண்கொடியே நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் ஓட வேண்டாம் பாட வேண்டாம் ஊழ சத்தம் ஓட வேண்டாம். இந்த ஆண்டவனார் நெற்றி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததினாலே உச்சி கண்ணிலே வந்து நீ அவதாரம் செய்ததினாலே இந்த உலகத்துக்கெல்லாம் காக்க வந்த உச்சி நீமா காளி என்று பெயர் நாமங்களை கொடுத்து உச்சி கண்ணிலே பிறந்ததுனால உனக்கு உச்சி நீ மாகாளி அம்மா என்ற ஆண்டவன் பெயரை கொடுத்து வரம் கொடுத்த அந்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவதான் வடக்கு வாசல்வி. அப்போ ஆண்டவை இப்படியாகவே அமர வைத்த வேளையில் அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார். பத்தேடா ஆண்டவனுக்கு அந்த அக்கினி வைக்க பிடிக்கல. ஏற்கனவே ஆண்டவனுக்கு அக்கினினா பிடிக்காது, தோட்டந்தூர. ஆமா. அப்ப
அப்ப இந்த அக்கினியுடைய வெக்கை தாங்க முடியாம அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தணலாகி சிவபெருமான் வியர்த்து விறுவிறுத்து நிக்கிறார். இதுல பார்வதி சும்மா இருக்காளா? ஆண்டவர் 2 கண்ணை பத்தி இருக்கமே, இந்த ஒளி எங்க இருந்து வருது? கையை எடுத்தா கடவுளுக்கு முன்னால வந்து பார்த்தா பதறி போய் நிக்க பகவானை பார்த்து. அப்ப ஆண்டவே வேர்வை துளியாகப்பட்டது காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. இது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் அல்லவா என்று தன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி அந்த ஆண்டவன் சடாமுடி இருக்கு பாருங்க, அந்த திருச்சடையை ஆண்டவன் ஒரு கரையாக வளைத்தார். சடாமுடியை ஒரு கரையாக வளைத்தாரே, அதற்கு பேருதான் கடற்கரை. அவர் உன் தம்பி வீட்டுல இருப்பாரு. இது பகவானுடைய சடாமுடி திருச்சடை. அது கடல் கரை. உன் தம்பி கடல் கரை. ஆமா, தும்பி தும்பி. அப்போ திருச்சடையை கரையாகவே வளைத்து அந்த பகவானுடைய வேர்வை துளி அத்தனையும் ஆண்டவே 10 கடலாகவே படைத்தார். 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாக பெயர் நாமத்தை கொடுக்கிறார். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? சாமி வங்கோ சம்பாதி